உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் அன்போடு கூட இந்த செய்தி வேலைக்கு நான் வரவேற்கிறேன். கடந்த 2 மாதங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் படிப்பதற்கு இந்த 2 மாதத்திற்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற கருப்பொருள் அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்கக்கூடிய 11வது அதிகாரத்தின் 21வது வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கர்த்தருடைய கரம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் அணி இலக்கணம்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. நாங்கள் எங்கே பாஸ்டர் படித்தோம் அதெல்லாம் மறந்துட்டோம். அணி இலக்கணத்தில் உருவகம்னு ஒன்று உண்டு. உருவகப்படுத்தி சொல்லுவது, ஒரு காரியத்தை மேலும் அழகூட்டுவதற்காக, சிறப்பான பொருளை நம் பெற்றுக்கொள்வதற்காக இருக்கக்கூடிய இலக்கணத்திற்குத்தான் அணி இலக்கணம் என்று பெயர். இதில் கர்த்தருடைய கரம் என்றால் இது பழைய ஏற்பாட்டிலே மிக அழகாக அநேக இடங்களிலே கையாளப்பட்டிருக்கிற ஒரு பதம், பிரபலமான ஒரு பதம். கர்த்தருடைய கரம் குறிப்பாக ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் என்ன செய்யலாம், கொஞ்சம் அலசி பார்க்கலாம். எசேக்கியேல் புத்தகத்தில் 1வது அதிகாரம், எசேக்கியேல் 1 3வது வசனத்தில் இருக்கிறது. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்திலுள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசானுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பாருங்கள். ஆவி என்னை உயர எடுத்து கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரகத்தினாலே மனம் கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்மேல் பலமாக இருந்தது. 22வது வசனம், அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது, அவர் நீ எழுந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். சரி, 3 வசனம் இங்கே வாசிச்சிட்டோம். ஏசாயா 41, ஏசாயா 41 20வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். சரி, இன்னொரு வசனமும் நம்ம படிச்சிடலாம். எஸ்ராவின் புத்தகம் 7வது அதிகாரம், எஸ்ரா 7 6வது வசனத்தை பாருங்கள். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய கரம் என்ற பதம் எல்லா இடங்களிலும், மோசே, நீங்கள் யாத்திரையாம் புத்தகத்தில் படிக்க முடியும், யோசுவாவின் புத்தகத்தில் படிக்க முடியும், ராஜாக்கள் புத்தகத்தில் படிக்க முடியும், இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் புத்தகத்தில் படிக்க முடியும். பழைய ஏற்பாடு முழுக்க கர்த்தருடைய கரம் என்கிற உருவக வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நேரடியாய் தேவன் செயல்படுகிற, அவர் முழுமையாக ஈடுபாடு கொண்டு செய்யக்கூடிய செயலை காட்டுகிறதாக இருக்கிறது. தேவன் ஒருவரை அனுப்பி செய்வதற்கும் தேவனாக செய்வதற்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசத்திற்காய் பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை. இப்போ உதாரணத்துக்கு எசேக்கியேல் இடத்துல ஒரு ஆவி வந்து அவனிடத்தில் அவனை தூண்டுகிறது,
ஒரு தேவ தூதன் வந்து அவனிடத்தில் பேச போகிறான். பட் அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் அதுக்குள்ளே இருக்க போகிறது. கர்த்தர் அவனை தட்டுகிறார், அவனை எழுப்புகிறார், அவனிடத்தில் பேசுகிறார். பர்சனல் இன்வால்மெண்ட் கர்த்தரே செய்யக்கூடிய விஷயம், அதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு காரியம். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவு. கர்த்தருடைய கரம்னா அவர் வேறு யாரையும் இடையில வைக்காமல் அவராக ஈடுபட்டு செய்யக்கூடிய காரியம். ஸோ இந்த 2 மாதம் நம்ம என்ன படிக்க போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேகரை பயன்படுத்தலாம், அநேக ஊடகங்களை பயன்படுத்தலாம், மனிதர்கள் இருக்கலாம் அதற்குள்ளே. ஆனால் தேவனே நேரடியாக பர்சனல் இன்வால்வ்மெண்ட்டோடு செய்யக்கூடிய விஷயங்கள்னால தேவனுடைய ராஜ்யத்தை படித்த நாம், அது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனாக டைரக்டாக நம்மகிட்ட இன்ட்ராக்ட் ஆகி நம்மிடத்தில் செயல்படக்கூடிய விஷயங்களினால என்னவெல்லாம் நடக்கும், என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய கரம் என்னை பலமாய் வழிநடத்தியது, தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது, அதை உணர்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். சரி, இந்த நாளிலே தேவனுடைய கரம் நடப்பித்த ஒரு உன்னதமான காரியத்தை தான் நாம் புதிய ஏற்பாட்டிலிருந்து படிக்க போகிறோம். தேவனுடைய கரம் செயல்பட்டு இருக்கிறது. நம்ம இப்போ அப்போஸ்தலர் 11:21 வாசிக்கிற பொழுது நமக்கு தெளிவாய் தெரிகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருடைய கரம் அவங்க கூட இருந்துச்சு, அவங்க செஞ்சாங்க, அவங்க கூட கர்த்தர் இருந்தார். யார் கூட? முதல் திருச்சபை உருவாக்கப்படும் பொழுது 120 பேர் இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் செயல்பட்டாங்க, சீஷர்கள் வந்தாங்க, ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. மிகப்பெரிய உபத்திரவம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் நம்ம எங்கே முடிவு செய்தோம் அப்படின்னா, ஸ்தேவான் கொல்லப்பட்ட பிற்பாடு, அவன் இரத்த சாட்சியை மரித்த பிற்பாடு பிலிப்பு என்பவன் சமாரியா பட்டணங்களை போய் என்ன செய்கிறான், அந்த ஊழியத்தை செய்கிறான்னு பார்த்தோம். ஸோ எல்லா இடங்களிலும் ஜனங்கள் சிதறி போயிருந்தாங்க. ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு ஒரு வாலிபன் மிகப்பெரிய காரணமாய் நின்றான். அவனுடைய பெயர் சவுல். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை 8வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை அவனை குறித்த ஒரு அறிமுகம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 3வது வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இன்னும் அவனை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷனை 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய, அவரை பின்பற்றி தேவனை தொழுது கொள்ளக்கூடிய நபர்கள் அந்த மார்க்கத்தார் யார் என்று கண்டுபிடிக்கவும், அவளை கொண்டு வரவும் கொன்று போடவும் ஒருவன் மிக வைராக்கியம் கொண்டவனாயிருந்தான். நீ கிறிஸ்தவன் என்று தெரிந்தால் அதை முதலாவது அவன் வெரிஃபை பண்ணி கண்டுபிடிப்பான். முதல்ல தேடணும். அவனுக்கு அந்த வேலை என்னன்னா, யாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்க, எந்த ஊர்லேயும் சரி, கிறிஸ்தவன்னு சொல்கிறவனை முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடணும். அவனை பிடிச்சு கொண்டு வரணும், எருசலேம் கொண்டு வந்து அவனை கொல்லணும். கிறிஸ்தவன்னு சொன்னால் அவனை கொல்லணுங்க. வெறி பிடிச்சு அலைஞ்சிக்கிட்டு இருந்தான், சீறி பாய்ந்தான். என்னன்னா, வெறி பிடிச்சவன் போல கிறிஸ்தவன்னு சொல்லிட்டோம் ஒருத்தன், அவனை நான் கொல்லணும். சபை, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது, சபை உருவாக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஸ்தேவானை கொலை செய்தவுடன் சபை சிதறடிக்கப்பட்டது. பல தேசங்களுக்கு சிதறி ஓடினார்கள். எங்கே ஓடி பதுங்கி இருந்தாலும் சரி, நீ எங்கே இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொல்லணும். வைராக்கியம் அவ்வளவு வெறி. பயமுறுத்ததுன்னா என்ன அப்படின்னா, நீ இயேசுன்னு
மூச்சு விட்டா கூட சரி, உன்னை பிடிச்சிடணும். ஒரு ஆள் இருக்கக்கூடாதுங்க. இந்த மார்க்கத்தான் ஒரு நபர் இருக்கக்கூடாது, அத்தனை நபரையும் கொல்லு. ஏன் தெரியுமா? இவர்கள் தேவனுக்கு விரோதமானவர்கள். நான் ஆராதிக்கிற, நான் தொழுது கொள்கிற என் தேவனுக்கு விரோதமான ஜனம் இது. அவர்கள் அப்படி ஒரு ஜனம் இருக்கக்கூடாது. அவ்வளவு கொடூரமான ஒரு எண்ணத்தோடு அவன் ஒரு வாலிபன், மிக ஃபியூரியஸாக ஒவ்வொருவர் மேலேயும் சீறி பாய்வதற்கு காத்து கொண்டிருந்த ஒரு மனிதன். he want to bring people to Jerusalem. யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறான் ஜெருசலேம். அப்போ தமஸ்குவில் கொஞ்சம் பேர் இருக்கிறான்னு கேள்விப்படுறான். நான் தமஸ்குக்கு போய் அங்கேருந்து கிறிஸ்தவன் யாராவது நான் கண்டுபிடிச்சுன்னா அவனை கொண்டு வந்து கொல்லணும். இயேசு கிறிஸ்துவுக்கு சீடனாய் ஒருவனை நான் கண்டுபிடித்தா அவனுக்கு கொண்டு வரணும், எனக்கு அதிகாரத்தை கொடுங்கன்னு லெட்டர் வாங்கிட்டு போகிறான். போகிற வழியில் 12 அப்போஸ்தலர்கள், இப்போது 7 மூப்பர்களில் 2 பேர் ஊழியம் செய்கிறவனாங்க. அதில் ஒருத்தன் இறந்து போயிட்டான், ஒருத்தர் இருக்கிறான். வல்லமையோடு மிகப்பெரிய அற்புதங்களை செய்து பரிசுத்தாவின் வரங்களினாலே அநேகரை சபையிலே இணைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்டுபிடிக்க வேண்டும், அவளை கொல்ல வேண்டும். மிகுந்த வெறியோடு பிரயாணப்பட்டு போகும் பொழுது நீங்கள் வேதாகம அழகை கவனித்து பாருங்கள். பிலிப்பை அனுப்பி அவனிடத்தில் பேச வைக்கவில்லை. அப்போஸ்தலர்கள் யாரையும் அவன் சந்திக்கவில்லை. ஹியர் கம்ஸ் அ பர்சன், டைரக்டா, நேரடியாய் ஒருவர் வருகிறார். பாருங்கள் 9வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இந்த ஒரு வார்த்தையை கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து நேரடியாக சவுலை சந்திக்கிறார். ஒரு தூதனை அனுப்பியோ அல்லது சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உண்டாகும் பொழுது அப்போஸ்தலர்களையோ அல்லது இப்பொழுது நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் யாரையுமே கர்த்தர் அனுப்பவில்லை. நேரடியாக அவர் வருகிறார். அவர் வந்து, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவன் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சபை என்றால் என்ன பொருள்? இயேசு கிறிஸ்து தலை, அவர்தான் இந்த சபைக்கு தலை. சபையில் நீ யாரை பாதித்தாலும் அது நேரடியாக யாரை பாதிக்கிற விஷயம்? இயேசு கிறிஸ்துவை பாதிக்கிற விஷயம். ஸோ ஆகையினால இயேசுவானவர் நேரடியாய் சொல்லுகிறார், சபையில் நீ செய்கிற ஒரு பாதிப்பு, அது சபைக்கு நீ செய்கிற நினைக்கிற, அது எனக்கு தான் செய்கிற. நீ என்னதான் நீ பாழ்படுத்திக்கிட்டு இருக்கிற, என்னதான் நீ துன்பப்படுத்துகிற, என்னதான் நீ அடிக்கிற. இது சவுலுக்கு தெரியவே தெரியாது என்ன நடக்குதுன்னு. இயேசு கிறிஸ்து யார், அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், அவர் வந்ததன் மூலமாய் வரக்கூடிய ரட்சிப்பு என்ன, எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவன் தன்னுடைய முன்னோர்களின் பாரம்பரியத்திற்காக மிகுந்த வைராக்கியம் கொண்ட ஒரு வாலிபன். நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவன் அவன். தேவ தூஷணம் சொல்லுகிறவர்களையும் தேவ ஆலயத்தை பற்றி தூஷணம் சொல்லுகிறவர்களையும் அவன் எதிர்த்து போர் புரிவதற்காக நின்று கொண்டிருந்த ஒரு மனிதன். கர்த்தர் சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? உடனடியாக அவன் சொல்லுகிறான், லார்ட், ஆண்டவரே, நீர் யார் என்றான். நீர் யார்? அதற்கு இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் துன்பப்படுத்தினது சபை. ஆனால் சபை ஈக்குவல் டு இன்னொரு நேம் இருக்கிறதுக்கு, இயேசு என்ற பெயர் இருக்கு. அப்போ இயேசு, நீ துன்பப்படுத்துறது என்னதான். ஸோ அகெயின், நீ என்னை துன்பப்படுத்துறங்கிற வார்த்தை சொல்லப்படும் பொழுது என்ன துன்பப்படுத்துகிற, அதுக்கு அடுத்த ஒரு பதம் அங்கே இருக்கிறது. இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார்.
இதை நான் 2 முறை நான் உங்களுக்கு குரூப்பில் இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஏன்னா வழக்கமாக ஷேர் பண்ண நிறைய படிக்க மாட்டீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த முள் என்பது வழக்கமாக ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சரீரத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முள் என்பது உருவகமாய் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை. இங்கே காட்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த முள்ளுக்கு ஆங்கிலத்தில் அல்லது கிரேக்க மொழியில் சொல்லப்பட்டிருக்கிற என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாற்றுக்கோல் என்று பொருள். தாற்றுக்கோல் என்றால் என்ன? நியாயாதிபதிகள் புத்தகத்தில் படிக்கும் பொழுது அவன் தாற்றுக்கோலினால் 300 பேரை மடங்கடித்தான் என்று இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு வசனங்களிலே குறிப்பாக பிரசங்கி புத்தகத்தில் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். பிரசங்கி 12:11. ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. பாருங்க, இது தாற்றுக்கோலை போலவும் தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இந்த வார்த்தையை பாருங்க, இங்கே தாற்றுக்கோள்கள் போலவும் என்று சொல்லும் பொழுது தாற்றுக்கோள் என்றால் என்ன? அந்த எபிரேய கலாச்சாரத்தில் அவர்கள் பயிரிடுவதற்காக மாடுகளை பூட்டி அல்லது கழுதைகளை பூட்டி உழுவார்கள். இந்த உழுது போகும்போது அவருடைய கரங்களிலே ஒரு 10 அடிக்கு நீளமான ஒரு கம்பு கையில் வச்சுருப்பாங்க. 10 அடி நீளமுள்ள கம்பு அது. அதனுடைய முனையில் அந்த முனையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆணி போல், ஒரு ஊசி போல் ஒரு கூர்மையான ஆயுதம் அதில் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த ஆயுதத்தினால் என்ன செய்வாங்க? கால்களிலே படிந்திருக்கிற சேற்றை எடுப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு உபகரணம் அது. ஒரு சில நேரங்களில் கழுதை சரியாய் அதை பயன்படுத்தாமல் என்ன செய்யும்? அந்த கம்பை உதைக்கும். அது மிகுந்த வலியை கொடுக்கும். ஸோ அதை நேராய் நடத்துவதற்கு பயன்படுத்துகிற ஒரு உபகரணமாக இருந்தது. இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை இங்கே எப்படி பயன்படுத்துகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ உன்னுடைய கான்ஷியஸில் என்ன யோசிக்கிறன்னா, இந்த நிமிடம் வரைக்கும் இது எனக்கு மிகப்பெரிய ஒரு முள்ளாக இருக்கிறது. எங்களுடைய பக்தி மார்க்கத்திற்கு உபத்திரவமாய் வந்திருக்கிற ஒரு முள்ளு தான் இப்போ சபை. நாங்கள் யூத வைராக்கியத்தில் யெகோவா தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற எங்களுக்கு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் யார் தெரியுமா? இயேசு, அந்த திருச்சபை. இந்த திருச்சபை வளர்ந்துச்சுன்னா நாங்கள் இனிமேல் என்ன பண்ண முடியாது? எங்களுடைய மார்க்கம் அழிந்து போய்விடும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் மறக்கடிக்கப்பட்டு விடுவார். இந்த மார்க்கம் இருக்கக்கூடாது. அதை எப்படியாவது அழிக்கணும். அதுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை போய் செய்வேன். போய் கொலை செய்வது, கண்டுபிடித்து அவர்களை இழுத்து கொண்டு வருவது, அவர்களை உபத்திரவப்படுத்துவதெல்லாம் தன் இருதயத்தில் இந்த திருச்சபையை முள்ளாய் அவன் பார்த்தான். அதை உதைக்கிறான். அப்போது நீ உதைக்கிற இந்த முள், நீ சபையை பாழ்படுத்துறது, நீ நினைக்கிற ஒரு தாற்றுக்கோள் இருக்கிற முல்லை கொண்டு இந்த விஷயத்தை நடத்துவதை போல நீ இதை முள்ளாய் பார்த்து நடத்தி கொண்டிருக்கிறாய். உனக்கு ரொம்ப கடினம் அது. நீ யாரை எதிர்க்கிற தெரியுமா? யாருக்கு விரோதமாய் நிற்கிற தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த நாளில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. தேவன் அவருக்கு ஒரு திட்டம் வைத்துத்தான் நம்மை உருவாக்கினார். நம்ம எல்லாரும் இங்கே பிறந்திருக்கிற, இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு திட்டம் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து இடைப்படுவதற்கு அவர் விரும்புகிறார். அவர் நம்மிடத்தில் செயல்பட விரும்புகிறார், மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார், நம்மை உருவாக்க விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்வோம்? அவர் நினைக்கிறதுக்கு விரோதமாகவே ஒரு வாழ்க்கையை டிசைன் பண்ணி ஓடிக்கிட்டு இருப்போம். தேவன் ஒவ்வொரு மனிதனையும் சந்தித்து அவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பதற்கு அவர் விரும்பி கொண்டிருக்கிறார்.
ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுங்களா? நாம் நமக்குன்னு ஒரு வழியை வச்சுருக்கிறோம். நாம் ஒரு சில விஷயங்களில் வைராக்கியமாக இருப்போம், ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கடினமாக இருப்போம். இது எல்லாம் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதில் சாதிக்கணும்னு ஒரு இடத்துல ஓடிக்கிட்டு இருப்போம். பிறந்திருக்கிற அத்தனை பேரும் we are running after something. நம்ம அது என்னன்னு கூட தெரியாமல் ஓடிக்கிட்டு இருப்போம் வாழ்க்கையில். எதுக்காகங்க பணம் சம்பாதிச்சோம், எதுக்காக வேலைக்கு போனோம், எதுக்காக நம்ம இப்படி ஒரு விஷயம்லாம் செஞ்சோம், அர்த்தமே இருக்காது. எல்லாரும் செய்கிறாங்க, நான் செய்வேன். எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது, நான் இப்படி வாழணும், இந்த மாதிரி வீடு கட்டணும், இந்த மாதிரி ஒரு செல்வ செழிப்பில் இருக்கணும், இந்த மாதிரி சுபிட்சமாக இருக்கணும். எல்லாரை போல ஒரு மார்க்கத்தில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் இடையில் தேவன் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு மனிதனையும் சந்திக்க விரும்பினார். ஒவ்வொரு மனிதனையும் சந்திக்கிறார். நீ முள்ளில் உதைத்து கொண்டிருக்கிறாய், இட் வில் ஹர்ட் யூ. நிச்சயம் அது உனக்கு பாதிப்பு கொடுக்கும். சபை என்ற ஒன்றை எதிர்த்து வாழுகிறாய். சபைனா என்னன்னு புரிஞ்சிக்காம வாழ்கிற, சபையை எதற்காக ஏற்படுத்தின எதுவுமே தெரியாது. யூ ஆர் டூயிங் ஆன் யுவர் ஓன். பவுலை குற்றம் சாட்டவே முடியாதுங்க. ஒரு நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவனாய் நின்றான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட விதத்தில் அவனை சந்திக்கிறார். சந்தித்து சொன்னார், நீ முள்ளா உன்னுடைய கான்ஷியஸில் வச்சிருக்கிற, இது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம், இதை அழித்தே போட வேண்டும். எப்படி? என் காலால் எட்டி உதைச்சி மிதித்து அதை நாசம் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் அது உனக்கு தான்ப்பா பாதிப்பு. நீ நினைக்கிற இந்த முள்ளை உதைச்சி, நீங்கள் யோசிங்க, நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு கூர்மையான ஆணியை என் காலை வச்சு மிதித்து என்ன பண்ணிவிடுவேன், நான் உடைச்சிருவேன்னு நினச்சிட்ருக்கிறது எவ்வளோ பெரிய அறிவியணும். நீ நினச்சிட்ருக்கிற உன்னோட லைஃப்பில் இதெல்லாம் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம்னு ஒரு பிளானோடு வாழ்ந்துட்டுருக்கிற பற்றியா? நான் இங்கேருந்து பார்த்து சொல்கிறேன், நீ இன்னும் அறிவில்லாமல் இருக்கிற, இன்னும் தெளிவில்லாமல் இருக்கிற. நான் உன்னை சந்திக்கணும், நான் உங்கள்கிட்ட பேசணும், உன் கூட நான் இடைப்படணும். நீ இத்தனை வருஷமாக இந்த சர்ச்சில் வந்து உட்காந்துருப்பப்பா, நீ வருவ, சைலண்ட்டாக உட்காருவ, இல்லை ஏதாவது ஃபோனை நோண்டுவ. இப்போ அதை நான் நிறைய பேருடைய விஷயங்களை பார்ப்பேன். 9:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சிருக்கோம், 10 மணிக்கு ஸ்டேட்டஸ் போட்டுன்னு உட்காந்துருப்பார், இங்கே உட்காந்துக்கிட்டு, ஆராதனை உள்ளே உட்காந்துக்கிட்டு. சரிங்களா? அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சந்தையோடு உட்காந்துருக்கும் பொழுது பர்சனலாக நான் ஐ வாண்ட் டு மீட் யூ. நீ என்னை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிற. என்னை துன்பப்படுத்துறதுனால பிரச்சனை எனக்கு இல்லை, உனக்கு தான். நீ தான் என்னுடைய சபையை நான் எதை சாபித்திருக்கிறேனோ அதை புரியாமல் எதிர்த்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். சந்திச்சார். என்னாச்சு தெரியுங்களா? 6வது வசனத்தில் பாருங்கள். அவன் நடுங்கி திகைத்து, இப்போ பாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு ஒரு மனிதனை பார்த்து, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான். நீ என்னை துன்பப்படுத்துகிற, நீ நினைக்கிற இந்த முள்ளை நீ உதைச்சா சரியாடுன்னு நினைக்கிற, அது உனக்கு தான் பிரச்சனை. நீ சரியா இல்லைன்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்? நடுங்கி திகைத்தான். எவ்வளோ பெரிய ஆள் தெரியுங்களா? சவுல் அதிகாரமுடையவன், கல்விமான், அவனுக்கு மிகுந்த செல்வாக்கு உண்டு, எவ்ரிதிங் வாஸ் தேர். இப்பொழுது ஒரு சத்தம் அவன் காதிலே கேட்கிறது. இயேசு கிறிஸ்து அவனுக்கு தரிசனமாகிறார், அவனிடத்தில் பேசுகிறார், ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறார், நீ இருக்கிற நிலை தப்பாக இருக்குதுன்னா பரவாயில்லைங்க, நீங்கள் பேசுங்க, எங்களுக்குன்னு ஒரு வழி இருக்குது. இயேசு கிறிஸ்துக்கிட்டே பதில் சொல்லிட்டு போகிற அளவுக்கு கடினமானவங்க நம்ம. முள்ளில் உதைக்கிறது எனக்கு கடினமானு கேட்டால், நான் கடினமாக இருக்கிறதுனால தான் முள்ளை உதைக்கிறேன். நான் ரொம்ப கடினமானவன். நோ ஒன் கேன் சேஞ்ச் மீ. யாரை என்னை மாற்ற முடியாது, எப்பேற்பட்ட விஷயமும் மாற்ற முடியாது. தென் த பர்சனல் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நேரடியாக அவர் வந்து சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு, அவன் திகைக்கிறான். எப்பேற்பட்ட நபர் திகைத்து நடுங்கி நிற்கிறான். நம்ம ரொம்ப சாதாரணமானவங்க, நம்ம பெரிய ஆட்கள் கிடையாது. ஆனால் நமக்குள்ளே என்ன கிடையாது தெரியுமா? கர்த்தர் ஒருத்தர் நம்மகிட்ட பர்சனலாக வந்து நின்று பேச போகிறாருன்னா நம்ம எப்படி இருப்போம்?
இங்கே அப்படியே மிஞ்சினவங்க மாதிரி அப்படியே அப்படியே கேஷுவலாக உட்காந்துருப்போம்ல. கர்த்தர் நம்மகிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறார், பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறார். ஒவ்வொரு சம்பவத்திலும், ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக நம்ம தொட விரும்புகிறாரு. நீ பார்த்துக்கோ, என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் தான் ரைட்டு, என்னை நீ என்ன சொல்லிட முடியும்? நீ பேசணும், நான் கேட்கணுமா? வேலையை பாருங்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த அளவுக்கு கடினமாக இருக்கிற ஒரு கூட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லோரும் அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் சவுல் திகைத்து நடுங்கி ஒரு வார்த்தை சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக நான் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க. செகண்ட் ரெஸ்பான்ஸ். ஃபஸ்ட்டு அவன் திகைத்தான், நடுங்கினான். செகண்ட் ரெஸ்பான்ஸ் இம்மீடியட்டாக கேட்குறான், நான் என்ன செய்யணும்? எத்தனை பேரை பார்த்து பார்த்து, தம்பி இப்படி பண்ணாத, இப்படி செய்யாத, இவா இதை செய்யலாம், ஓகே ஓகே ஓகே. ரியலி நம்ம எதையும் தேவனால் செய்ய முடியலையா? அவர் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார்? வானத்தை அஸ்திபாரப்படுத்த முடிஞ்சிச்சு, பூமியை நிலைப்படுத்த முடிஞ்சிச்சு, அலைகளை கடவாமல் அங்கே நில்லுன்னு சொல்கிறதுக்கோ அதிர வைக்கிறதுக்கோ கட்டளை உடைய வார்த்தையுடைய அவர் நம்மிடத்தில் வந்து அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை டச் பண்ண விரும்புகிறாரு. ஆனால் நாம் அசைவதே இல்லை. கேட்டவைகளை விட்டு விலகினவர்கள், செவி கொடுக்காதவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி அவருடைய சத்தத்தை கேட்பீங்கன்னா உங்கள் இருதயத்தை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்திடாதீங்க. நீங்கள் உதச்சிக்கிட்டு இருக்கிறது இயேசு. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் இயேசுவை துன்பப்படுத்துகிறீங்க. உங்களுடைய பாவங்களினாலும் உங்களுடைய அறியாமையினாலும் அக்கிரமத்தினாலும் இயேசுவை உதைத்து கொண்டிருக்கிறோன்றத சொன்ன உடனே நடுக்க வந்திருக்கணும், பயம் வந்திருக்கணும். ரெண்டாவது ரெஸ்பாண்ட் என்ன வந்திருக்கணும்? நான் என்னங்க செய்யணும் இப்போது? அப்படி கேட்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சித்தமாக இருக்கிறீங்க? அப்போ அவர் சொன்னார், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நீ பட்டணத்துக்கு போ, நான் நீ என்ன செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு அறிவிப்பாங்க. சரி, அப்போ எல்லாரும் அங்கேருந்து கிளம்புனாங்க. அவர் போனார். 8வது வசனம். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். இப்போ கவனிங்க, அவனிடத்துல இயேசுவானவர் பேசிட்டாரு. நீ எழுந்துச்சு போன்னு சொன்னார். ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்க சொல்லுங்கள், நான் செய்கிறேன். நான் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அடுத்த செகண்ட் அவனுக்கு கண்ணு தெரியாத போயிடுச்சு. கண்ணு தெரியல, அவனுக்கு பார்வையே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து சந்தித்த உடனே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, என் வாழ்க்கையில் பாதிப்பு வரணுமா? பாதிப்பு வந்தால் எத்தனை பேர் நம்ம இயேசு பின்னால் போவோம்? இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்த உடனே கண்ணு சுத்தமாக தெரியாத போயிடுச்சுங்க. நான் எதுக்கு இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தேன்? கண்ணு தெரியுன்னு வந்திருக்கிறேன், சுகமாகனு வந்திருக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து என்னை சந்திச்சிட்டாரு, அவர் என்கிட்ட பேசினார். இப்போது எனக்கு இழப்பு, எதுவுமே எனக்கு தெரியல. இப்போ அவர் சொன்னதை நான் எப்படி எடுத்துக்கிறது? நான் என்ன செய்யணும்னு பார்த்தா நான் கண்ணு தெரிய நாக்கி என்ன விளையாடுறாரு அவர்? கண்ணு தெரியாத போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவை சந்திச்ச எனக்கு பார்வை இல்லை. இப்போ ஸ்டில் யூ வாண்ட் டு கோ. அப்போது அவனை கை தாங்களாக பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. எங்கே போகணும்? தமஸ்குவுக்கு போகணும். அவங்க கூட வந்தவங்க எந்த நோக்கத்தில் போனாங்க இல்லையோ, இவன் போகிற நோக்கம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அங்கே அனனியான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட கர்த்தர் எல்லாத்தையும் சொல்கிறார். நீ போய் நேர்த்தெருவுங்கிற தெருவில் ஒருத்தர் தங்கி இருக்கிறான், நீ போய் அவனுக்கு வந்து நீ இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லி அனுப்புகிறார். 13வது வசனம் பாருங்கள். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ. கர்த்தர் அவனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அனனியா என்கிறவன் உன்னிடத்தில் வருவான், உனக்கு பார்வையை அடையும்படி செய்வான், நீ என்னெல்லாம் பண்ணணும், நான் உனக்கு சொன்னதெல்லாம் நடக்கும், நீ போ அப்படின்னு சொன்னார். தமஸ்குக்கு வந்துட்டான். 3 நாள் ஆச்சு. கர்த்தர் அவன்கிட்ட தொடர்ந்து பேசுகிறார். என்னெல்லாம் பேசினார்? அனனியான்னு ஒருத்தர் வருவார்,
நீ உனக்கு பார்வை கிடைக்கும், நீ ஞானஸ்தானம் எடுக்க போகிற, நீ எனக்கு சீடனாக வாழ போகிற, நான் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்னு விரும்பணும்னோ அதை செய்கிற ஒரு பாத்திரமாக நீ மாற போகிற. ஒரு மிகப்பெரிய வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அனனியா வருகிறார். அனனியா சொல்கிறாரு, அவன் ரொம்ப பொல்லாங்கான ஒரு மனுஷன், அவனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்போ தமஸ்குக்கு வர்றதும் அந்த நோக்கத்தில் தான் வந்திருக்கிறான். அப்போ கர்த்தர் சொன்னார் 15வது வசனம், கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். கவனிங்க, அனனியா கிட்ட தெளிவாக சொல்றார், அவன் மீட்கப்பட்டு விட்டான், அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து விட்டான். நீ என்ன துன்பப்படுத்துறோன்னே அவனுக்கு நடுக்கம் வந்துருச்சு. நான் இவ்வளவு காலம் தேவனை தான் துன்பப்படுத்தினா, நான் இவ்வளவு காலம் தேவனுடைய திட்டத்தை தெரியாது இருந்திருக்கிறேனே, இவ்வளோ காலமும் கடினம் மனதோடு நான் வாழ்ந்திருக்கிறேனே. அதை என்னைக்கு அறிக்கையிட்டானோ, அவன் அறிக்கையிட்ட இந்த 3 நாளும் தேவன் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக என்னை பிடிச்சாரு, அவன் புரிய ஆரம்பித்தது. இயேசுவானவர் அவன்கிட்ட சொல்லிட்டார், நீ நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். எதற்காக? புறஜாதிகளிடத்தில் என்னுடைய மகத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு மனிதன் நீ. அவன் வாலிப வயசு வரைக்கும் ஓடின ஓட்டம் இருக்குது தெரியுங்களா? அவன் ஓடின ஓட்டமே வித்தியாசமானது, அவனுடைய வாழ்க்கை அர்த்தம் வித்தியாசமானது. இயேசுவை சந்தித்து விட்டான், நேரடியாய் சந்திக்கிறார், பேசுகிறார், அவர் உணர்த்துகிறார். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் அவன் மீது பலமாய் இருந்தது. பலமாய் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அவன் விருப்பத்திற்கு போக முடியாதபடிக்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டான். கர்த்தர் அவன் அந்த இடத்துல கொண்டு நிறுத்தினார். சரி, என்ன நடக்கிறது? 16வது வசனம், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாருங்க, நான் அவனுக்கு சொல்லுவேன், எனக்காக நீ என்ன செய்யணும், எனக்காக நீ எப்படி வாழணும், என்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன. இந்த வசனத்தை இங்கே இருக்கிற விசுவாச சபையில் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கிட்டீங்களே, கர்த்தருக்காக நீங்கள் எவ்வளோ பாடுபடணும், அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் திரும்பி வருவோம்? கர்த்தரை பயன்படுத்தி எல்லாம் வேணுமா, ஓகே ஐ வில் கம். ஆனால் கர்த்தருக்காக நீ அடி வாங்கணும், உத வாங்கணும், துன்பப்படணும், துக்கப்படணும், துயரப்படணும், இனிமே உன் வாழ்க்கையே இழப்பு தான் வான்னார். எல்லாமே பிரச்சனை. அதுக்கு முன்னாடி அதிகாரம் இருந்துச்சு, செல்வாக்கு இருந்துச்சு, அவனுக்கு நினச்சதெல்லாம் அவனால் செய்ய முடிந்தது. இப்போ அப்படி கிடையாது. நீ ஒரு டோட்டலாக கம்ப்ளீட்டாக என்கிட்ட கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற, நான் உனக்குள்ளே தங்கியிருப்பேன், உன்னை பயன்படுத்துவேன். இந்த பூமியில் நான் விரும்புகிறத செய்கிறதுக்கு நீ ஒரு உபகரணமாக வேணும், வருவேன்னு கேட்டார். அவன் ஒத்துக்கிட்டான். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு சந்திச்சிங்க? அவர் சந்திக்கிறார், ஒவ்வொரு இடத்துலையும் சந்திப்பார். எங்கே சந்திப்பார்னு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் கர்த்தர் நேரடியாக உங்ககிட்ட பேசியிருப்பார். அகெயின் அண்ட் அகெயின் 1000 டைம் ஐ கேன் டெல். கர்த்தர் என்னை சந்தித்த ஒரு இடம், அது மரணம். நான் இயேசு கிறிஸ்துவை, எனக்கு கருத்தெரிஞ்சதுலேருந்து இயேசு கிறிஸ்துவ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரை ஒரு நாளும் நான் தூஷித்தது கிடையாது, ஒரு நாளும் அவரை நான் வேண்டான்னு சொன்னது கிடையாது. சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, என்னுடைய பெற்றோர்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருந்தேன். 2ஆம் கிளாஸில் நான் படிக்கிறப்போ என்னுடைய டீச்சர் சொன்னார், 2ஆம் கிளாஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் தான் பாஸ்டர்னா இருக்குது, ரைட். அவர் சொன்னார், அவர் ஒரு ரெட்டியார், அவர் ஒரு பக்கா இந்து. அப்போது ஈஸ்டர் பண்டிகை மார்ச் மாதத்தில் வந்திருக்குது. ஸோ ஈஸ்டர் சண்டேக்கு அடுத்த நாள் கிளாஸுக்கு போகும்போது சொல்கிறாரு, இல்லை இந்த ஈஸ்டரெலாம் நீ நம்பாத, இயேசுவை ஒரு கல்லில் உள்ளே வச்சுருந்து என்ன பண்ணிட்டாங்க, திறந்து விட்ட, வெளியே வந்துட்ட, அதெல்லாம் உயிர் தெழுதெல்லாம் கிடையாதுன்னார். அன்னையிலேருந்து அந்த வாத்தியார் எனக்கு எதிரி. அவர்கிட்ட நான் பேசுறது கூட கிடையாது. 2ஆம் வகுப்பு படிக்கிறப்பவே அவ்வளோ வைராக்கியம் இயேசு மேலே. ஆனால் என் வாழ்க்கையில் 28வது வயதில் தான்
கர்த்தரை நேருக்கு நேராக சந்தித்தேன். கர்த்தரை என்கிட்ட பேசினார். என்னுடைய பையன் அப்படி கையில் வாங்கினப்போ இயேசுவானவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். நான் அப்படி கையில் வாங்கின உடனே எனக்கு என் உள்ளம் உடைய ஆரம்பிச்சு. இந்த செத்து போயிருக்கிற இந்த குழந்தைக்கு பதிலாக நீ தானே செத்துருக்கணும், சாக வேண்டியவன் நீ ஏன் உயிரோடு இருக்க? ஒரு பாவம் அறியாத குழந்தையை சாகடிச்சிட்டு உட்காந்துருக்கிறல்ல நீ. இந்த குழந்தை செஞ்ச பாவம் என்ன? எதுவுமே செய்யலை. உன்னுடைய பாவத்துக்காக அந்த குழந்தை செத்து போயிருக்கு. இயேசுவானவர் எனக்கு அதுக்காக தானே, அப்படி தானே நான் படித்தேன். எப்படி நான் துணிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன், எவ்வளோ கேவலமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன்னு நாள் முழுக்கும் பிக்சர் ஓடுது எனக்கு. ஒருவேளை 10 மணி 11 மணிக்கு குழந்தை கையில் வாங்கினா சாயங்காலம் கொண்டு போய் புதைக்கிற வரைக்கும் யார் கையிலையும் கொடுக்கல, கையில் வச்சுருக்கிறேன். ஹோல் ஹிஸ்ட்ரி எங்கெங்கெல்லாம் தேவன் வந்து நின்று என்கிட்ட பேச பார்த்தாருன்னு எனக்கு தோணுச்சு. எங்கெங்கெல்லாம் கர்த்தர் என்னை வா தம்பி நான் உங்கள்கிட்ட பேசுனேன்னு நான் அசட்டை பண்ணிட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆனால் அந்த டெத் பாடி மெசேஜ் கேட்டலாம் நான் திருந்தலைங்க, பைபிள் படிச்சுலாம் திருந்தலை. கையில் என் குழந்தை இப்படி கையில் வாங்கினோடனே உடைபட்டு ஆரம்பித்தேன். கர்த்தர் என்கிட்ட பேசினார். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்றைக்கு என்கிட்ட பேசணுமோ, என்றைக்கு நான் சரியில்லையோ, என்றைக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னா என்கிட்ட பேசுவார். உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார். இது வரைக்கும் நீங்கள் செவி கொடுத்துருக்க மாட்டீங்க, நீங்கள் பயந்துருக்க மாட்டீங்க, நடுங்கி இருக்க மாட்டீங்க. இப்போ இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் எச்சரிச்சே இருப்பார், நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அவர் பர்சனலாக வராருங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஏதோ ஒரு செய்தி மூலமாக அவர் உங்கள்கிட்ட பேசியிருப்பார், ஏதோ ஒரு சம்பவத்து மூலமாக பேசியிருப்பார், ஏதோ ஒரு சிக்ஷையின் மூலமாக பேசியிருப்பார். ஆனால் நம்ம செவி கொடுத்தே இருக்க மாட்டோம், நம்ம திரும்பியே இருக்க மாட்டோம். இன்னும் கடினமான ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிப்போம். கர்த்தருடைய கரம் பலமாய் இறங்கி நம்மை பிடித்து நிற்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் நாம் உதறிவிட்டு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவனவன் வேகமாய் ஓடிக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு போகிறான் எதுக்கு வரான் தெரியவே தெரியாது. அவன் அடைந்தது என்ன, சாதிச்சது என்ன? ஒன்றுமே கிடையாது. குடியினால் சாதிச்சது என்ன? சுத்தமாக மரியாதை இல்லாத போயிருக்கும் உனக்கு. நீ ஒரு மனுஷனை கூட மதிக்க மாட்டாங்க உன் குடியினால். ஆனால் குடிக்கிற எல்லாருக்குமே என்ன வேணும் தெரியுமா? ரெஸ்பெக்ட் வேணும். ஏன் தெரியுமா? நான் இது ஒரு பாவமா? நீ உன்னை அழிப்ப, உன் குடும்பத்தை அழிப்ப, எல்லா வேலையும் செய்வ, ஆனால் நான் உணர்றதே கிடையாது. அதே தான். வெறும் குடியை மட்டும் நீங்கள் முன்னாடி நிறுத்திட்டு மீதெல்லாம் பாவம் இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்முடைய பிடிவாதம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், நம்முடைய அசட்டத்தனம் எந்த அளவுக்கு இருக்கிறோம், கீழ்ப்படியாமல் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். கர்த்தர் ஒரு நாள் நம்மளை சந்தித்து, நீ தப்பு பண்ணிகிட்டு இருக்கிற, நீ செய்கிற தப்பெல்லாம் என்னை பாதிக்கிறது, நாம் சிலுவில் அடிக்கப்பட்டிருக்கிற உன் பாவத்துக்காக இன்னும் நீ தப்பு செய்வனா என்னை சிலுவில் அடிச்சது எவ்வளோ நீ அதை அவமானப்படுத்துகிற. நான் உன்னை சந்திக்க விரும்புகிறேன், நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன், பர்சனலாக நான் உன் கூட இன்ட்ராக்ட் பண்ண விரும்புகிறேன். நேற்று நைட்டு 12:30 மணி இருக்கும். என்னுடைய இன்றைய சிந்தனை இதெல்லாம் அனுப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப கெஞ்சி அப்படி பேசிகிட்ருக்கிறேன். அவர் எனக்கு சமாதானமான ஒரு சில விஷயங்களை எனக்கு உணர வச்சார். திரும்ப சொல்கிறேன், இயேசுவானவருக்கு எந்த உருவமும் இல்லை, நான் அந்த உருவத்தெல்லாம் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அவருடைய வார்த்தை என்னை உணர்த்தும். அந்த உணர்வுக்குள்ளே அவருடைய வார்த்தை திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். தயவுசெய்து போய் கற்பனை பண்ணாதீங்க, கர்த்தர் எங்கேயா செடியிலேருந்து பேசுவார், மோசேக்கிட்ட பேசின மாதிரி, இல்லைனா எங்கேயா பொம்மை மூலமாக பேசுவார், அப்படிலாம் இல்லை. நான் கர்த்தர்கிட்ட பேசும்போது கர்த்தர் எனக்கு திருப்பி சொல்கிறார், நீ ஏன் சொந்து போவாத, இதை நீ செய். என்னுடைய மிக போராட்டத்தோடு நான் அவர்கிட்ட போராடிட்டு இருக்கிறேன். அவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்தார், என்கிட்ட பேசினார். ஐ எம் ஸோ டிலைட்டட், ரொம்ப ஹாப்பி. 1:32 ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் ஹிம். அப்புறம் எப்படி தூங்கணுன்னு எனக்கு தெரில, என்னை தூங்க வச்சுட்டு போயிட்டார் அவர், அவ்வளோதான். சரி, நான் ஃபுல் பீட்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஐ ஹேட் அ கிரேட், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வசனத்து மூலமாக, வார்த்தையின் மூலமாக, ஒவ்வொரு சிந்தையிலும் என்னை கொண்டு வரது மூலமாக என் கூட இடைப்படுறதை என்னால் பார்க்க முடியும். நான் என்ன செய்கிறேன், என்ன செய்யணும் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நான் கவனிக்கிறேன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் லைஃப்பில் கூட எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் உங்கள் பக்கத்தில் வந்து நின்று உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறாரு, உங்கள்கிட்ட பேச விரும்புகிறாரு. ஆனால் நாம் தான் ரட்சிக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்கறதில்லை, மனம் திரும்புறதுக்கு இடம் கொடுக்கறதில்லை.
ஏன்னா இது முடிஞ்ச உடனே எனக்கு நிறைய என் விருப்பத்துக்கு போகிற வழிகள் நிறைய இருக்குது. ஐ ரன் ஆஃப்டர் தெம். நான் அது பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் சவுல் நடுங்கி கலங்கி நான் என்ன செய்யணும், அந்த நிமிடத்திலேருந்து அவர் சொல்கிறத மட்டும்தான் செய்ய ஆரம்பித்தான். அவனுக்கு ஒரு தரிசனம் கிடச்சிருக்குது. அனனியான்னு ஒருத்தர் வரப்போகிறார், நீ பார்வையிட போகிற, நீ எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிற, புறஜாதிகளிட்ட போய் ஊழியம் செய்கிறதுக்காக நான் உன்னை கூப்பிட்டுருக்கிறேன். எவ்ரிதிங் உங்களுக்கு தெரியுமா? அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு அதே அதிகாரத்தில் 20வது வசனம் பாருங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அவன் ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்தானம் எடுத்தான், சாப்பிட்டான். 3 நாள் சாப்பிடாம இருந்தவன் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட பிற்பாடு அவனுக்கு எல்லாமே திரும்ப அவன் பார்வை வந்துருச்சு, ஞானஸ்தானம் எடுத்துட்டான், மனம் திரும்பி எல்லாம் நடந்துருச்சு. இப்போ தாமதமின்றி இயேசு தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். He started to preach. கர்த்தர் என்னை 2005 ஜனவரி 19 சந்தித்தார், எனக்கு உணர்த்தினார். அந்த இரவே முழங்கால் படிட்டு முழுசாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். போய் கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து முட்டி போட்டேன். விஜய் கூப்பிட்டு முட்டி போட சொன்னேன். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், கர்த்தர் என்ன சொல்கிற செய்ய போகிறோம். 20ஆம் தேதி காலையிலேருந்து என் வாழ்க்கை மாறிடுச்சு. 23ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை கேட்குறதுக்கு புறப்பட்டேன். 23ஆம் தேதி போய் கேட்ட உடனே நான் பணி சேர்ந்த அலுவலகத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி, நான் என்னுடைய வேலையை நான் ராஜினாமா பண்ணுறேன், எனக்கு இனிமேல் இந்த வேலை வேண்டாம், நான் உலகத்துக்காக ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், இந்த வாழ்க்கைக்காக செய்ய போகிறதில்லை, சம்பாத்தியத்துக்காக செய்ய போகிறதில்லை, கர்த்தருக்காக நான் வாழ போகிறேன். ஸோ ஒரே ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். ஆண்டவரே, ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் வேலைக்கு போயிருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு நாள் பர்மிஷன் கொடுங்க, இந்த கடைசியாக நான் ஒரு நாள் டியூட்டி பார்க்கணும், என் வேலையை ஒப்படைச்சிட்டு வரணும். ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு 31ஆம் தேதி நான் வேலைக்கு போனேன். ஒரே ஒரு நாள் போய் என்னுடைய பொறுப்புகள் எல்லாம் ஒப்படைச்சிட்டு 31ஆம் தேதி ரிட்டன் வந்து, ஆண்டவரே நான் வந்துட்டேன், உங்கள்கிட்ட முழுசாக கொடுத்துட்டேன், நீங்கள் என்னை எங்கே லீட் பண்ணாலும் நான் இருப்பேன். எடுத்தோடனே 31ஆம் தேதி முடித்த உடனே திரும்ப வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். பாஸ்டர் வந்தார், அங்கே இருந்த பாஸ்டர் வந்து என்னை கூப்பிட்டாரு. நான் அங்கே போனேன். அப்புறம் சொன்னார், கிணறு வெட்டணும், சர்ச்சை சுற்றி கம்பி வேலி போடணும், வந்து உதவி செய்கிறேன்னு கேட்டார். நான் போனவனே, ஆண்டவர் நாங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா என்ன பண்ணுறீங்க, ஏன்னா கல் வெட்டுற வேலைக்கு கூப்பிட்றீங்க, ரைட் ஓகே வாங்க போகலாம், எங்கே எதுக்கு வெட்ட போகிறோம், சர்ச்சுக்கு வாங்க கிணறு வெட்டலாம், போய் வெட்டலாம். நீங்கள் என்னுடைய உழைப்பை பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப ரேர் என் உழைப்பை பார்த்தது. இந்த 2 கையும் எல்லா இடமும் கொப்பளமாக இருக்கும். வேலை செய்ய ஆரம்பித்தேன். நான் உங்கள் பின்னால் வந்துட்டேன், உங்களுக்காக வேலை செய்வேன், என்ன வேணால் பண்ணுவேன், டைம் பார்க்க மாட்டேன், சாப்பாடு பார்க்க மாட்டேன், வேலை செய்ய ஆரம்பித்தேன். என் வாழ்க்கை சவுலாய் இருந்தவன் பவுலாய் மாற்றம் பெறுவதற்கு என்ன நடந்துச்சோ அத்தனையும் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. நான் எப்படிலாம் ஓடிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு தெரியுமா? என்னென்னலாம் நடந்துச்சு என் வாழ்க்கையில். ஒவ்வொரு இடத்துலையும் நான் கர்த்தர் என்கிட்ட வந்து நின்று பேசியிருக்கிறாரு, நான் கவனிக்கலை. அவருடைய கரம் என் மீது அமருவதற்கு அவர் வாய்ப்பு கேட்டு நின்றுக்கிட்டே இருந்தார். 15 வருஷம் தப்பி ஓடினேன். கடைசியாக ஒரு நாள் என்னை நிர்பந்தப்படுத்தி நிற்க வச்சு என்கிட்ட பேசினார். என் வாழ்க்கை மாறிச்சு. இன்றைக்கி உங்கள் முன்னால் இப்படி நிற்கிறேன், கர்த்தர் என்னை சந்தித்ததுனால, அவருடைய கரம் என் மேலே இருந்ததுனால. சவுல் கர்த்தர் அவனை தொடுறாரு, அவனை உணர்த்துறாரு, அவனுக்கு புரிய வைக்கிறாருன்னு புரிஞ்ச நாள்லேருந்து he didn't do anything. அதுக்கப்புறம் அவன் திரும்பி எருசலேமுக்கு போய் என்ன பண்ணல, எந்த வேலையும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. இயேசு தான் கர்த்தர்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது யாருடைய தனிப்பட்ட செயல்பாடு தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய தனிப்பட்ட செயல்பாடு. நம்முடைய வாழ்க்கையில் ஊழியர்கள் நிறைய இருக்கிறாங்க. இன்றைக்கி தான் லிஸ்ட் போட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா? சண்டே காலையில் ஒரு பிரசங்கம், சண்டே ஸ்கூலில் ஒரு பிரசங்கம், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ஒரு பிரசங்கம், எவ்ரி மண்டே காலையில் ஒரு பிரசங்கம், டியூஸ்டே ஒரு பிரசங்கம், வெனஸ்டே 2 பிரசங்கம், தேர்ஸ்டே 1, ஃப்ரைடே 2,
சாட்டர்டே 2. எல்லா இடங்களிலும் பேசுவதற்கு நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவதற்கு என்னை விட்டு கொடுத்துருக்கிறேன். கர்த்தர் நம்மகிட்ட ஏதோ ஒரு இடத்துல பேசுவார். அந்த பைபிள் ஸ்டடியில் பேசியிருப்பார், இல்லை எந்த பைபிள் ஸ்டடியில் பேசியிருப்பார். ஆனால் நம்ம எல்லாத்தையும் தூக்கி தூரம் வச்சுட்டு ஜாலியாக ஹாயாக இருப்போம். நம்ம கவலையே படுறதில்லை. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே வந்துச்சுன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்றதில் தெளிவாக இருப்பீங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு தினமும் கர்த்தர்கிட்ட கேட்டுட்ருப்பீங்க. கர்த்தருடைய கரம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது நடக்கலைன்னு சொன்னால் கர்த்தருடைய கரம் உங்கள் அருகில் இருக்கிறது, ஆனால் நீங்கள் அதை இன்னும் அனுபவிக்கலை. ஒரு சவுலாய் இருந்தவன் பவுலாய் மாற்றம் பெறுவதற்கு கர்த்தர் நேரடியாக இடைப்பட்டார். இது ஒரு இடம் இல்லைங்க, இன்னும் நம்ம இந்த 2 மாதம் படிக்க போகிறோம். கர்த்தர் நேரடியாய் வந்து நம்மை பிடித்து நம்மோடு இருந்து நமக்கு அழுத்தம் கொடுத்து செய்யணும்னு நினைக்கிறார். எஸ்ராவுடைய வாழ்க்கையில் எடுத்துங்க, எசேக்கியேலுடைய வாழ்க்கையில் எடுத்துங்க. ஏன் கர்த்தருடைய கரம் இருந்துச்சு தெரியுமா? அந்த மக்கள் அப்படிப்பட்ட மக்கள். என் கரம், நான் உன்னை எடுத்து நான் சொல்கிறபடி நீ செஞ்சாதான் அது போய் சேரும். ஒரு நேரத்தில் ஊமையனாருன்னார், ஒரு நேரத்தில் பேசுனார். கர்த்தருடைய கரம் வந்து அவனுக்கு உணர்த்தினதெல்லாம் அதுதான். ஸோ இன்றைக்கி இந்த ஜூலை மாதம் ஃபஸ்ட் வீக்கில் கர்த்தர் நம்மளை தனியாக சந்திக்க விரும்புகிறார். நம்ம வாழ்க்கை ஏதோ விசேஷமாக மாறுறதுக்கு அவர் விரும்புகிறார். அவர் பயன்படுத்த வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. ஆனால் நான் யார்கிட்ட பேசுகிறேங்க? யார்கிட்ட நான் எச்சரிப்பு கொடுக்கட்டும்? யார் இருக்கிறா நான் பேசுகிறதுக்கு? எல்லாம் அவங்க ஓடுறாங்க, வேலைக்கு ஓடுறாங்க, சொந்த பந்தத்துக்கு ஓடுறாங்க, அவங்கவுங்க சரீரத்துக்காக ஓடுறாங்க. என்ன செய்கிறாங்க? நேற்று இரவு நீங்கள் 10 மணிக்கு என்ன பார்த்துருந்தீங்கன்னா நான் இன்றைக்கி இப்படி இருக்கிறது தெரியாது உங்களுக்கு. என்ன சொல்கிறது, என் உடம்பு முழுக்க எல்லாத்தையும் இழக்க ஆரம்பிச்சிட்டேன். 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே என் உடம்புல என்னென்ன மாற்றம் நிகழ்துன்னு என்னால் நாளைக்கு என்ன செய்யட்டும்? ஃபைனலாக ஒரு வழி, ஒரு ஃபோன் கால், எனக்கு இந்த சூழ்நிலை இருக்குது, எனக்கு கண்டிப்பாக மெடிசன் வேணும், நாளைக்கு நான் போய் நிற்கணும். என் மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு. ஆண்டவரே, 2005 இன்றைக்கு வரைக்கும் உங்களை பற்றி பேசுறதுக்கு எதுவும் தடையா இல்லை, இது வரைக்கும் நான் தடையை பார்த்ததில்லை. நாளைக்கு நான் நிற்கணும் ஆண்டவரே. ஏன் நான் 12லேருந்து அவர்கிட்ட பேசினேன். என் உடம்பு முழுக்க வித்தியாசமான வலிகள். கேஸ் பிரச்சனை பெருசாயிருச்சு, ரொம்ப முடியல. நான் அப்படியே கண்ணில் தண்ணி வரும் போல அந்த அளவுக்கு. ஆண்டவரே, காலைல ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போய் நிற்கணும். எனக்கு யார்? நீங்கள் தான். எனக்கு தெரியாது, நான் ஒரு நாள் நிற்க முடியலன்னா நீங்கள் என்னை எடுத்துருங்க. நான் நிற்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்காது, நான் நிற்க முடியாதா? ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ். கர்த்தருடைய கரம் என் கூட இருக்குது. இப்போ இங்கே வரும்பொழுதும் இங்கே வந்து உட்காந்து மாத்திரை போட்டேன், முடியலன்னா நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு உங்களெலாம் யோசித்து பாருங்கள். நான் கர்த்தருடைய கரை என் கூட இருக்கிறத பார்க்குறேன். கர்த்தாவை என்னை பலப்படுத்துங்க, என்னை நிறுத்துங்க. நிச்சயமாகவே ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் இது இருக்குது, ஆனால் நம்ம அனுபவிக்கிறதில்லை. நம்ம அனுபவிச்சுன்னு சொன்னால், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீ எவ்வளவாய் ஊழியம் செய்யணும்னு நான் உனக்கு சொல்கிறேன். நீ ஓடிக்கிட்டு இருக்க எல்லாம் நிறுத்து. இன்னைக்கு உன் மண்டையில் ஓடுற அத்தனை நீ அழிவை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற நிறுத்து. நான் உன்னை படைச்சதே எதுக்கு தெரியுமா? எனக்காகத்தான். நீ இந்த பூமியில் எனக்காக இருக்கிற. உன்னை நான் இந்த உலகத்தில் பயன்படுத்த விரும்புகிறேன். வான்னு சொல்கிற துணி உங்களுக்கு கேட்கவே இல்லைன்னு சொன்னால், நீங்கள் ஒருவேளை எப்படிப்பட்ட பாக்கியன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த செய்தியிலையாவது கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினார்னா, கர்த்தர் நேரடியாக பேச விரும்புகிறார். அதுக்கு ஒரு உபகரணம் தேவை. இந்த உபகரணத்தை பயன்படுத்தி தான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த வருஷத்தில், ஆண்டவரே, முள்ளில் உதைக்கிறது எனக்கு கடினன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் உங்களை எட்டி உதைச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறேன், உங்களை மிதிச்சிட்டு ஓடலான்னு பார்க்குறேன். நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். நான் இன்றைக்கி பூர்ணமாக உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். என்னை நீங்கள் பரிசுத்தமாக வழிநடத்துங்க, உங்களுக்காக பயன்படுத்துங்க. தட் வாஸ் மை ப்ரேயர். ஸோ நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் இதுதான். இந்த 2 மாதத்துக்குள்ளே
தேவன் உங்களை எப்படிலாம் சந்திக்கிறார், உங்களுக்குள்ளே எப்படி மாற்றத்தை கொடுக்குறார், எப்படி வழி நடத்துகிறாரு, அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படுகிறதுங்கிறத நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதனால் ப்ளீஸ், கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, நம்ம கூட இருக்குது. நம்ம அதை இன்றைக்கி பார்ப்போமா? கர்த்தருடைய கரம் கூட இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? அவர் நேரடியாய் பிரசன்னராய் நம் இருதய தண்டில் நிற்கிறார். ஏதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுவான்? அவர் வந்து என்ன பண்ணுவாரா? உள்ள பிரவேசத்தை என்ன பண்ணுவார்? அவனோட கூட என்ன இது? என்ன இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன்னா என்ன சத்தியம் தெரியாத ஆளுகிட்ட நினைக்கிறீங்களா? நம்ம எல்லாம் சுவிசேஷம் சொல்லும்போது அந்த வசனத்தை கையில் வச்சுக்கிறோம். ஆண்டவர் எங்கே வந்து நிற்கிறார்? இப்போ வாசப்படியில் நின்று தட்டுறாரு, திறப்பா இயேசு ஏற்றுக்குப்பா அப்படின்னு. ஆனால் அந்த வசனம் யாருக்கு எழுதுனது தெரியுமா? தெரியலையா உங்களுக்கு? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. வாசிக்கலாம். 3வது அதிகாரம் வாசிக்கலாமா? 20வது வசனம் பாருங்க. யார் இது? குறிப்பாக சொல்ல போனால் லவோதிக்கேயா சபைக்கு எழுதினது, சபைக்கு எழுதின லெட்டர் இது. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து. யார்கிட்ட சொன்னார் மனம் திரும்புன்னு? கர்த்தரை அறியாதவங்கிட்ட சொல்லலை. கர்த்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை. உன்னுடைய லைஃப்பில் உன்னுடைய கிரியைகள்லாம் நீ இந்த பக்கம் ஒரு தலையை காட்டுவ, அந்த பக்கம் ஒரு வாழை காட்டுவேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும். இப்போ உன் வாசப்படியில் நீ தட்டுறேன், நான் தட்டுறேன், நீ திறந்தா நான் உள்ளே வருவேன், உனக்கு எனக்கு ஐக்கியம் இருக்கும். இது சத்தியமே தெரியாதவங்களுக்கு இல்லைங்க, சீஷர்களுக்கு, விசுவாசிகளுக்கு. அவங்ககிட்ட சொல்கிறார், நான் தட்டுறேன். அவருடைய கரம் தட்டிக்கிட்டு இருக்குது நம்ம இருதயத்தை. நாமும் கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா அவர் உள்ளே வந்துடுவார். அவரை ராஜாவாக உட்கார வச்சு ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஸோ ப்ளீஸ், இந்த வசனம் நம்ம இருதயத்தில் பேசிட்டோம். கர்த்தர் உதவி செய்வார். கண்கள் முடிச்சோம் பண்ண. பரிசுத்த பிதாவே, நேசிக்கிறப்பா, இந்த அற்புதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எங்கள் மீது பலமாய் இறங்கி இருக்கிறது. நீர் வாசற்படியில் நின்று தட்டுகிறீர், திறக்க வேண்டியது நாங்கள். நீங்கள் பர்சனலாக எங்கள் கூட பேச விரும்புகிறீங்க, கேட்கறதுக்கு எங்கள் செவியை திறந்து தாங்க. நீங்கள் எங்களோட இடைபட விரும்புகிறீங்க, எங்களை வழிநடத்த விரும்புகிறீங்க, எங்களை உம்முடைய கருவியாக நீங்கள் உருவாக்க விரும்புகிறீங்க. ஆனால் நாங்கள் செவி கொடுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ விரும்புகிறோம். எங்கள் விருப்பம் மேலோங்கி நிற்கிது. இந்த உலகம் முழுவதும் நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள பார்க்குறோம். பேர், புகழ், சந்தோஷம், இதெல்லாம் அற்பமாக மூடக்கூடிய எல்லா விஷயத்தையும் தேடுறோம். அதனால் உங்களை விட்டு நாங்கள் உங்களுக்கு எதிராகவே வாழ்கிறோம், உங்களை உதைக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனால் முள்ளில் உதைக்கிறது அது நிச்சயமாக எங்களை தான் பாதிக்குன்றதை நாங்கள் புரிந்து நடுங்கி கலங்கி பயந்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரோடு ஐக்கியப்படுற ஒரு மனுஷனாக சவுல் இருந்தது போல் நாங்களும் இன்றைக்கி இருக்க உதவி செய்யுங்க. இன்றைக்கி நம்முடைய பந்தி எங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நாங்கள் அதில் இணையும் பொழுதெல்லாம் நாங்கள் இதுவரைக்கும் எப்படி செஞ்சோமோ இல்லை, இந்த முறை நாங்கள் செய்யும் பொழுது உண்மையான அர்த்தத்தோடு ஆழத்தோடு நாங்கள் கடைபிடிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரெல்லாம் இன்றைக்கி கர்த்தருடைய கரம் அவங்கள தொட்டதாக உணர்கிறாங்களோ அது இன்னும் பிரயோஜனமாக இருக்கட்டும், இன்னும் வளரட்டும், பெருகட்டும். கர்த்தர் வழி நடத்துங்க. இயேசு ராஜாவை நாமத்தில் தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.